அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகத்திலேயே ரொம்பவும் அழகான நேர்த்தியான ஒரு ராசி அப்படின்னா அது துலாம் ராசி தாங்க. தராசு சின்னமாக கொண்ட இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையை எப்போவுமே ஒரு பேலன்ஸோடு கொண்டு போக நினைப்பாங்க. இவங்களோட பழகும்போது நமக்கே ஒரு தனி நிம்மதி கிடைக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் அவங்கள ரொம்ப ஸ்பெஷலாக காட்டக்கூடிய அவங்கக்கிட்ட இருக்கிற மிக சிறந்த 3 முக்கிய குணத்தை பார்க்க போகிறோம். அடுத்த 7 நாட்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம், தொழில், பெண்களுக்கு வருமான ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நட்சத்திர பலனையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியின் சின்னமே தராசு தாங்க. அதுக்கேற்ப இவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சமநிலையை எதிர்பார்ப்பாங்க. இவங்களோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இவங்க யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் 2 பக்கமும் இருக்கிற நியாய அநியாயங்களை ரொம்ப நிதானமாக ஆராய்வாங்க. இவங்களுக்கு பிடிச்சவங்களே தப்பு செஞ்சாலும் கூட நீ செஞ்சது தப்பு அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்கிற தைரியம் இவங்கக்கிட்ட இருக்கும். அமைதி விரும்பி இவங்க சண்டை சச்சரவு வீண் விவாதங்களை துளியும் விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையும் இவங்களோட பேச்சாலையும் அணுகுமுறையாலேயோ ரொம்ப சுலபமாக அமைதிப்படுத்திடுவாங்க. குடும்பத்திலையோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்க தான் சிறந்த நடுவராக இருப்பாங்க. காந்தம் போல ஈர்க்கக்கூடிய குணங்க, சக்தி மற்றும் அன்பு தான் இவங்களோட அணுகுமுறை. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன்னாலே அழகு, கவர்ச்சி, அன்பு மற்றும் கலைத்தன்மை தாங்க. அதனாலேயே துலாம் ராசிக்காரங்கிட்ட ஒரு இயல்பான ஈர்ப்பு சக்தி இருக்குங்க. இவங்க எவ்வளோ வயசானாலும் இளமையாக 20 வயசு மாதிரியே இருப்பாங்க. ஒரு 40 வயசு ஆனாலுமே 20 வயசு சின்ன பையன் மாதிரியே இருப்பாங்க. இவங்களை பார்த்ததுமே எல்லாருக்கும் பிடிச்சிரும். ஒரு கவர்ச்சித்தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நாகரிகமாகவும் அன்பாகவும் பேசுவாங்க. இவங்களோட பேச்சில் ஒரு நளினம் இருக்குங்க. எவ்வளவு பெரிய எதிரியோ இருந்தாலும் சரி, இவங்களோட சாதுரியமான பேச்சால் அவங்கள நண்பர்களாக மாற்றக்கூடிய வித்தை இவங்களுக்கு தெரியும். இவங்க போகிற இடத்துல எல்லாரையுமே சமமாக நடத்துவாங்க. யாருடைய மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுல இவங்களோட தனி குணங்க. இதனாலேயே இவங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நண்பர் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களோட டிப்ளமேட்டிக் குணம் இவங்களை சமூகத்தில் எல்லாரும் விரும்பும் ஒரு நபராக மாற்றுது. இவங்க சாதாரணமான விஷயத்த கூட ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களுக்காக என்ன பொருளை வாங்குறாங்களோ அது ஒரு வித்தியாசமாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சிறந்த ரசனக்காரை எப்போவுமே ஒளிஞ்சிருப்பாங்க. இவங்க உடுத்துகிற உடை, வச்சிருக்க பொருள், தங்கி இருக்கிற வீடுன்னு எல்லாமே ஒரு தனித்துவமான அழகோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டிக்கு தான் இவங்க எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகம் இவங்களுக்கு. கலை, இசை, சினிமா, எழுத்து, வடிவமைப்பு, பாட்டு கேட்குறது, பாட்டு பாடுறது, இது போன்ற க்ரியேட்டிவ் துறைகளில் இவங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. ஒரு வேலையை எல்லோரும் செய்கிற மாதிரி செய்யாமல் அதை எப்படி இன்னும் அழகாக பர்ஃபெக்டாக செய்யலாம்னு யோசித்து செய்வாங்க. இவங்களோட இந்த நேர்த்தி இவங்களை மற்றவங்களில் இருந்து முற்றிலும் வேறுபடுத்தி காட்டுங்க. ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா இதை அவன் ஏற்கனவே செஞ்சுட்டான், இவங்க முன்னவே செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி இவங்க வச்சுருக்காங்க, இது மாதிரி வாங்கக்கூடாது, நம்ம வித்தியாசமாக செய்யணும், வித்தியாசமாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குணங்களில் ஏதாவது பொருந்துதான்னு சொல்லியும் எத்தனை % பொருந்துது, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இவர்களோட பாசிட்டிவான குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் சாயாமல் நியாயத்து பக்கம் நிற்பாங்க. சிறந்த நடுநிலையாளர்கள்னு இவங்கள சொல்லலாம். சாதுரியமான பேச்சால் எப்பேற்பட்டவரையும் கவர்ந்துருவாங்க. இவங்கக்கிட்ட காந்த சக்திங்கிற ஈர்ப்பு குணம் இருக்குது. சாதுரியமான பேச்சும் அன்பான அணுகுமுறையும் கொண்டவங்க. கலை ரசனை கொண்டவங்க. ஆடைகள், வீடு, செய்யும் வேலைன்னு எல்லாத்துலேயுமே அழகையும் நேர்த்தையும் எதிர்பார்ப்பாங்க. இவங்களோட நெகட்டிவ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முடிவெடுக்க திணறுவாங்க. தராசு மாதிரி 2 பக்கமும் யோசிச்சுட்டே இருக்கிறதால ஒரு சின்ன முடிவை எடுக்கக்கூட இவங்க ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, என்ன மற்றவங்களுக்காக யோசித்தே மன அழுத்தத்துக்கு இவங்க ஆளாவாங்க. சண்டையை பிடிக்காதுங்கிறதால இவங்க தட்டி கேட்க வேண்டிய இடத்துல கூட அமைதியாக இருந்துட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்க. நீங்கள் அதை மாற்றிக்கலாம், எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவெடுக்க திணறும்போது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு முடிவை எடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே காலக்கெடு நிர்ணயம் செஞ்சு பழகுங்க.
எல்லாரையுமே எப்போவுமே திருப்திப்படுத்த முடியாதுங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பிடிக்காத விஷயங்களுக்கு தயங்காமல் நோ சொல்ல பழகினா ஓவர் திங்கிங் குறையுங்க. நேரடியாக பேசுங்க. மனஸ்தாபத்துக்கு பயந்து பிரச்சனையை தள்ளி போடாமல் ஆரம்பத்திலேயே அதை தைரியமாக எதிர்கொண்டு பேசி தீர்க்கிறது வாழ்க்கையை இன்னும் உங்களுக்கு எளிமையாக்குங்க. துலாம் ராசிக்காரங்க கடந்த 2 வாரமாக மன ரீதியாகவும் சூழ்நிலைகள் காரணமாகவும் சில குறிப்பிட்ட நெருக்கடிகளையும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருப்பாங்க. தராசு மாதிரி இவங்களோட மனநிலைமை உலுக்கிய அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் மற்றும் மனக்கசப்புகள்ங்க. துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் கடந்த 2 வாரமாக தவறான புரிதல்கள் இவங்களுக்கு நடந்திருக்கும். இவங்களோட பேச்சை நெருக்கமானவங்களோ இல்லை அப்படின்னா நண்பர்களோ தவறாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் அதனால் வந்திருக்கும். மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீ என்ன எனக்கு செஞ்சுட்ட அப்படின்னு ஒரு வார்த்தையை இவங்களை கடந்த சில நாட்களாக கடுமையான மனவேதனைக்கு உள்ளாக்கி இருக்குங்க. முடிவெடுக்க முடியாமல் திணறி இருப்பாங்க. மன போராட்டம் இவங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். இவங்களோட மிகப்பெரிய பலவீனமே ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கிறது தாங்க. கடந்த 2 வாரங்களில் இவங்களோட தொழில், வேலை இல்லை அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டாயத்தின் பேரில் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செஞ்சால் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு இரவெல்லாம் தூங்காமல் ஓவர் திங்கிங் செஞ்சு மன ரீதியாக மிகப்பெரிய அழுத்தத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க. பொருளாதார நெருக்கடிகள், கொடுத்த கடனும் அழகாகவும் ஆடம்பரமாகவும் வாழ பிடிக்கும் இவங்களுக்கு கடந்த சில நாட்களாக பண வரவில் சில தடைகள் இல்லை அப்படின்னா எதிர்பாராத செலவுகள்லாம் வந்திருக்கும். நம்பி யாருக்காவது பணம் கொடுத்துருந்தா அது இந்த 2 வாரத்தில் கைக்கு வராமல் இழுத்தடிச்சிருக்கும். கேட்க முடியாமல் அவசர தேவையை சமாளிக்க முடியாமல் மனசுக்குள்ளேயே புடுங்கியிருப்பாங்க இவங்க. அதிக உழைப்பு, குறைந்த அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இவங்க தான் அதிக சுமையை சுமந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கான பாராட்டு இல்லை அப்படின்னா அதுக்கு பல நோய் இவங்களை வந்து சேராது. பெரும் ஏமாற்றத்தை இவங்க சந்திச்சிருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க எப்பேற்பட்ட புயல்லையும் தராசு மாதிரி தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்க. கடந்த 2 வார நெருக்கடிகளை இவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். இது ஒரு விஷயமே இல்லை. இவங்க மெல்ல மெல்ல அதிலிருந்து நகர்ந்து விலகி வந்து வெற்றியை கண்டிப்பாக எட்டுவாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதால இவங்க அவங்களோட வாழ்க்கையில் அமைதியையும் மன தெளிவையும் பெற எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி. சுக்கிரன் அதிதேவதை மகாலட்சுமி. அதனால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்ப சிறந்தது உங்களுக்கு. அன்னை பராசக்தி. துலாம் ராசிக்காரங்க அம்பிகையை குறிப்பாக ஸ்ரீ துர்கை இல்லை அப்படின்னா லலிதா பரமேஸ்வரி வழிபடுறது உங்களுக்கு அதிக மனபலத்தையும் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் கொடுக்குங்க. அடுத்த 7 நாட்களுக்கான எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குழப்பங்களை தீர்த்து தெளிவான முடிவுகள்லாம் எடுக்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வாசனை மலர்கள் அதாவது மல்லிகைப்பூ சூட்டி வழிபாடு பண்ணுங்கள். பொருளாதார மேன்மை மற்றும் மன அமைதி உண்டாகுங்க. சனிக்கிழமை ஏழை எளியவர்களுக்கு இல்லை அப்படின்னா இயலாதவர்களுக்கு உணவு இல்லை அப்படின்னா உதவி பொருள் ஏதாவது அவங்களுக்கு செய்யுங்க. சனியின் அருள் கிடைக்க செயல்களில் தடையெல்லாம் நீங்குங்க. அடுத்த 7 நாட்களுக்கு உண்டான துலாம் ராசிக்காரர்களோட பலன்களை தான் விரிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்க கடந்த 2 வாரமாக ஏகப்பட்ட மன உளைச்சல், இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற குழப்பம், உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஒரு விதமான அழுத்தத்தோடவே காலத்தை கடத்தியிருப்பீங்க. நமக்குன்னு பேச யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு தனிமை கூட உங்களை வாட்டியிருக்கும். ஆனால் வரப்போகிற அடுத்த 7 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை மன தெளிவை தரப்போகுது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் சுப சஞ்சாரமும் மற்ற கிரகங்களின் சாதகமான பார்வைகளும் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த நாட்களை விட வேலை செய்யும் இடத்துல வேலைப்பளு கொஞ்சம் குறையுங்க. உங்களை மதிக்காத உயர் அதிகாரிகள்லாம் கூட உங்கள் உழைப்பை பார்த்து பாராட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புது வேலை தேடுறவங்களுக்கு இந்த 7 நாட்களுக்குள்ள நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள்லாம் வரலாங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போது நீங்கள் புறம் பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அது உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குங்க. சுயதொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்பனையாக போகுது. வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து கடையில் வியாபாரம் சுறுசுறுப்படைய போகுது. கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்க இது. கணக்கு வழக்குகளை நீங்கள் துல்லியமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசி தீர்த்துக்கோங்க. பெரிய வாக்குவாதத்தையோ பிரச்சனைக்கோ கொண்டு போகாதீங்க.
பணத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு இந்த வாரம் வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற நிலை மாறி சேமிப்பு உயரக்கூடிய வாரமாக அமைய போகுது. எதிர்பார்த்த பணமெல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடிச்சிட்டு இருந்த பழைய கடன் பாக்கிகள்லாம் இந்த வாரம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்காமல் பகுதி நேர வேலை இல்லை அப்படின்னா கமிஷன் அடிப்படையிலான வேலை மூலமாக உங்களுக்கு கூடுதல் வருமானம் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. பணம் வந்தாலும் வீணான ஆடம்பர செலவுகள்லாம் செய்யாமல் சுப காரியங்களுக்காகவோ இல்லை அப்படின்னா கடன்களை அடைக்கிறதுக்காகவோ அந்த பணத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப நல்லது. குடும்பம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருந்து வந்த அனாவசிய சண்டைகள் வாக்குவாதங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. பூர்வீக சொத்து சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். நெருக்கம் கூடுங்க. கடந்த வாரம் இருந்து ஈகோ மறைந்து ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள்லாம் நீக்கி உற்சாகம் அடைவாங்க. அந்யோன்யமாக இருப்பாங்க. ஒரு சிறிய வற்புறுத்தல் கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் கோவப்படும் போது துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தராசு மாதிரி அமைதியாக போய்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளால் குடும்பத்துக்கு பெருமை சேரப்போகுது. அவங்களோட படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க சொல்லும் நியாயமான கோரிக்கைகளை இந்த வாரம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாரமாக இருக்க போகுது. குடும்பத்தில் உங்களோட உழைப்புக்கும் தியாகத்துக்கும் இத்தனை நாளாக அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஏங்கி இருப்பீங்க. இந்த வாரம் கணவரும் குடும்பத்தினரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அன்பை பொழிய போகிறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பளுவால் ஏற்பட்ட இடுப்பு வலி, அசதி போன்ற உடல் குறைபாடுகள்லாம் சீராக போகுது. சுக்கிரனின் அருளால் புதிய ஆடைகள் அல்லது பொன் நகைகள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த 7 நாட்களுக்குள்ள பெண்களுக்கு சில பேருக்கு கூடி வரப்போகுதுங்க. துலாம் ராசி ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும். கடன் தொல்லைகளாலும் தொழில் ரீதியான அழுத்தங்களாலும் தூக்கம் இல்லாமல் தவிச்ச ஆண்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வழி பிறக்க போகுது. நண்பர்கள் மூலமாக புதிய உதவிகள்லாம் கிடைக்க போகுது. வண்டி வாகன யோகம் உண்டாக போகுது. ரொம்ப நாளாக வண்டி அல்ல அப்படின்னா மொபைல் ஃபோன் மாற்றணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அது கைகூடி வரும். அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க. நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை ஆபத்தில் இருந்து அது காக்குங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண கனவுல இருக்கக்கூடிய துலாம் ராசி இளைஞர்களுக்கு இந்த வாரம் நல்ல வரன்கள்லாம் அமைய போகுது. தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நல்லபடியாக முடியுங்க. காதலிக்கிறவங்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்க சாதகமான சூழல் நிலவ போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த வாரம் மருத்துவ ரீதியாகவோ இல்லை அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவோ நல்ல செய்திகள்லாம் கேட்க போகிறீங்க. முறையான மருத்துவ ஆலோசனைகள்லாம் தொடங்க இது மிக சிறந்த வாரமாக உங்களுக்கு அமைய போகுது. புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா புதிய தொழில்களில் முதலீடு செய்ய உகந்த வாரம் இந்த வாரம். ஆனால் அவசரப்பட்டு பெரிய தொகையை ஒரே இடத்துல முதலீடு செய்யாமல் அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. நிலம், வீடு வாங்க அட்வான்ஸ் தொகையை கொடுக்கலாம். நீங்கள் ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தங்கள் இந்த 7 நாட்களில் எந்த ஒரு பத்திரத்துலையும் படிக்காமல் கையெழுத்து போடவே கூடாது. A to Z ஒரு எழுத்து விடாமல் எல்லாம் படித்து பார்த்து உங்களுக்கு ஒத்து போகுதான்னு சொல்லி அப்புறம் தான் நீங்கள் கையெழுத்து போடணும். பயணங்களில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வண்டி ஓட்டும்போது அலைபேசி பேசுகிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. வெளிநாட்டு உணவு இல்லை அப்படின்னா துரித உணவுகள்லாம் இந்த வாரம் நீங்கள் தவிர்க்கிறது வயிற்று உபாதையிலிருந்து உங்களை காக்கும். அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் கேட்க நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பற்றி இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களோட உடல்நலம் மற்றும் மனநலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 வாரமாக உங்களுக்கு இருந்த மன உளைச்சலால் சரியாக தூக்கம் இல்லாமல் ஒரு விதமான உடல் அசதியோடவே நீங்கள் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் பலத்தால் உடம்புல புதுசான ஒரு எனர்ஜி, அதாவது புத்துணர்ச்சி வர மாதிரி நீங்களாகவே நல்லாவே உணருவீங்க. பழைய நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. கடந்த சில மாதங்களாவோ இல்லை அப்படின்னா வாரங்களாவோ உங்களை படுத்தி எடுத்த சைனஸ், ஒற்றை தலைவலி இல்லை அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள் இந்த வாரம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது. மருத்துவ செலவுகள்லாம் குறையும். மருந்து மாத்திரைகளுக்காக நீங்கள் பண்ணிட்டு இருந்த வீண் செலவுகள்லாம் இந்த 7 நாட்களுக்குள்ளே கட்டுக்குள்ளே வரும். புதுசாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சா அதுக்கு இது நல்ல வாரமாக அமைய போகுது. துலாம் ராசி பெண்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசதி மற்றும் எலும்பு வலி. துலாம் ராசி பெண்களுக்கு வேலைப்பளு காரணமாக இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் வரலாம்.
கால்சியம் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எளிய பரிகாரமாக நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே உங்கள் உள்ளங்கைகளை பார்த்து ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட அத்தனை கஷ்டங்களும் பனி போல் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு வெற்றி கொடி நாட்டும் வாரங்க இது. அடுத்த 7 நாட்களுக்கான சித்திரை நட்சத்திர பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரப்போகுது. கடந்த சில நாட்களை இழுபறியாக இருந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. புது வேலை தேடுறவங்களுக்கு சாதகமான பதில் வருங்க. உத்தியோகத்தில் உங்களோட ஐடியாக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்குவாங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து கைமாற்றாக வாங்கின பணமெல்லாம் கைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வராகி அம்மன். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களில் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய வாரமாக இது வாரம் அமைஞ்சிருக்கு. ராகுவின் ஆதிக்கம் கொண்ட சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த சில வாரங்களாக இருந்த மனப்போராட்டம் மற்றும் ஓவர் திங்கிங் இந்த வாரம் முற்றிலும் குறைய போகுது. இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுது. வியாபாரத்தில் புதிய கஸ்டமர்கள்லாம் உங்களுக்கு வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஈகோ பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நண்பர் மூலமாக ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ண போகாதீங்க. அது உங்களுக்கே வினையாக வந்து முடியுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளிக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு பொருளாதார மேன்மை வரப்போகுது இந்த வாரம் உங்களுக்கு. குருவின் ஆதிக்கம் பெற்று விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பணப்புழக்கம் ரொம்பவே திருப்திகரமாக இருக்க போகுது. தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்க போகுது. ரொம்ப நாளாக தள்ளி போன சுபகாரிய பேச்சுக்கள், அதாவது திருமணம், வீடு வாங்கிறது, காது குத்துறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிய போகுது. உங்களோட பேச்சுக்கு சமுதாயத்தில் குடும்பத்தில் தனி மரியாதை கிடைக்க போகுது. குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு வந்து சேரப்போகுது. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அசதி சோர்வு நீங்கி உடல்நல நல்லா சுறுசுறுப்பாக இருக்க போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வியாழன். மேலும் 3 நட்சத்திரக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்கள் அனைவரும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. தாய் தந்தையரை வணங்குங்க. உங்களுடைய கஷ்டமெல்லாம் மெல்ல மெல்ல படிப்படியாக அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க எல்லா கஷ்டங்களும் விலகி நீங்கள் மேலும் சிறப்பாக நல்லா இருப்பீங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜோதிட ரீதியாக 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மனை, வாகனம் மற்றும் சுகபோகங்களை குறிக்கக்கூடிய இடம். இப்போது கிரகநிலைப்படி உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கு. தற்போதைய நிலை சாதகமான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடெல்லாம் கனவு நனவாக போகுது. ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு இல்லை அப்படின்னா நிலம் வாங்கணும்னு திட்டமிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதற்கான முயற்சிகள்லாம் இப்போது கைகூடி வரும். வீடு வாங்குவதற்காக நீங்கள் விண்ணப்பித்திருந்த வங்கி கடன்கள் பெரிய தடங்கல்கள்லாம் இல்லாமல் சீக்கிரத்தில் ஒப்புதல் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்து சேர்க்க உண்டாகும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வர வேண்டிய பங்குகள்லாம் சுமூகமாக வந்து சேரப்போகுது. இல்லை அப்படின்னா அந்த சொத்துக்களை விற்று புது வீடு வாங்கும் யோகம் உண்டாகி இருக்கு. நீங்கள் வாங்கும் சொத்துக்கள்லாம் எதிர்காலத்தில் நல்ல மதிப்புடையதாக மாறும். நியாயமான விலையில் நல்ல வீடு இல்லை அப்படின்னா ஃப்ளாட் அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதில் கவனமாக எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திர ஆவணங்களில் சொத்து வாங்கும்போது வில்லங்க சான்றிதழ் இல்லை அப்படின்னா தாய் பத்திரங்களை சட்ட வல்லுநர்களை கொண்டு தீர விசாரித்து வாங்குறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு முன்பணம் கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கணும். உங்கள் தகுதிக்கு மீறிய பட்ஜெட்டில் வீடு வாங்கிட்டு பின்னாடி மாதாந்திர தவணை செலுத்த முடியாமல் சிரமப்பட வேண்டாம். நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது மன அமைதியை தரும். சொத்து வாங்க சாதகமான காலகட்டம் இது. இப்போ தொட்ட காரியமெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால புது வீடு கட்டுவதற்கான பூமி பூஜை போடுவதற்கோ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை அப்படின்னா புதுமண புகுவிழா கிரக பிரவேசம் நடத்துறதுக்கோ இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததாக இருக்க போகுது. உங்களோட 4ஆம் அதிபதியின் பலத்தால் சொத்து சேர்க்க நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நிலமகள், பூமி தேவி மற்றும் வராகி அம்மனை வழிபட்டு வர சொத்து வாங்குறதுல இருக்கக்கூடிய இழுபறிகள்லாம் நீங்கி காரியம் விரைவாக முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.